இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இயேசுவே, உமது ஒளியான வார்த்தையில் என் வாழ்வை உயர்த்தி மகிழ வைத்த என் இயேசையா, உம்மை ஆராதிக்கின்றேன். இருளில் நின்ற என்னை உமது வியத்தகு ஒளிக்கு அழைத்து வந்து மன அமைதியையும் மகிழ்வையும் சுவைக்க செய்த என் நேசரே, நன்றி கூறுகின்றேன். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என இன்றைய இறைவார்த்தையில் வாசித்து சிந்திக்க அழைத்தவரே, இறை ஊழியம் செய்திட பாவியான என்னையும் உருமாற்றி அழைத்ததற்காக நன்றி கூறுகின்றேன். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்றவரே, உலக மீட்பராம் உமது வழியாக விண்ணக தந்தையின் அரசில் சேர்க்கும் ஊழிய அழைப்பை ஞானஸ்தானம் வழியாக பெற்றுக்கொண்டேன். ஆனால் அந்த அழைப்பை மறந்து உலகத்தின் இச்சையான மடமையான செயல்களிலும் அவற்றின் பெருமை கொள்ளும் வாழ்ந்த நிலைகளை எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு இறைஞ்சுகின்றேன். இயேசுவே, தூய பவுலடியாரைப் போல் உம்மை என் வாழ்வில் பெருமை பாராட்டவும், ஊழியத்தின் புனிதத்தன்மையை உணர்ந்து பரிசுத்தமான நிலையில் உமக்கு ஊழியம் செய்திடவும் அருள் தாரும். என்னை ஆன்மீக பாதையில் அழைத்து வந்த அனைத்து அருட்தந்தையர்களையும் சகோதரர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் பணிவாழ்வில் வரும் பிரச்சனைகள் சோதனைகளை வெற்றி கொள்ள வல்லமையை நிறைவாக பொழிந்தருளும். ஆண்டவரே, இயேசுவே, இன்றைய நாளில் என் வாழ்வை ஆசீர்வாதங்களாலும் அற்புதங்களாலும் நிறைவாக்கும். உம் நுண்ணறிவை என்னில் புகட்டி உமது ஒழுக்க முறைகளை கற்றுத்தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.